வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள், கோட்ட பொறுப்பாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாநாட்டுடைய நோக்கம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்து மதத்தை பற்றி புரிய வைக்கணும், இந்து மதத்தை பற்றி ஒரு கவலை உருவாக்கணும், தன்னுடைய மதத்தை பாதுகாக்கணும், மதத்தை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாநாடை, இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம். இப்போ பாத யாத்திரை ரொம்ப சிறப்பாக இந்த முருக பக்தர்கள் போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரோடு வசதி இல்லை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை 5 வழிச்சாலைலாம் இருக்குது. அப்போ இந்த முருக பக்தர்கள் வரக்கூடிய, குறிப்பாக அந்த காரைக்குடியில் இருந்து பழனி வரைக்கும் வரக்கூடிய அந்த சாலையை 5 வழிச்சாலையாக மாற்றணும். 4 வழிச்சாலை பஸ் போக்குவரத்து மற்றதுக்காக, 1 வழிச்சாலை முருக பக்தர் நடத்துவதற்காக, இப்படி ஆங்காங்கு இந்த பாத யாத்திரை செல்லக்கூடியாங்க. வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூர்ல நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு தனிப்பாதை, இந்த பாதையெல்லாம் போடணும். இதை அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளா விடுப்பதற்கு முருக பக்தர்கள் எல்லோரும் மாநாட்டுக்கு வந்தால் தான் நடக்கும். அப்போ இது மாபெரும் ஒரு எழுச்சியாக முருக பக்தர்கள் அனைவருடைய வேண்டுகோளாக போனதான் அரசாங்கம் செவிசாய்க்கும். அதனால இந்த மாநாடை நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடை நடத்துகிறோம். அதே போல இந்துக்கள் அனைவருக்குமே இந்து மதத்தை பற்றி ஒரு அக்கறை உருவாக்கணும், இந்து மதத்தை வளர்க்கணும். நம்ம கோயில், நம்ம சாமி, அதை நாம தான் பாதுகாக்கணும், அது கடமை நமக்கு இருக்குது. இந்த எண்ணத்தை முருக பக்தர்கள் அனைவருக்கும் உருவாக்குவதற்காகத்தான் இந்த மாநாடை நாங்கள் திட்டமிட்டு நடத்துகிறோம். அதனால பக்தி உள்ள அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்து மதனுடைய வேண்டுகோள், பக்தி இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தணும், சமுதாயத்து மேல அக்கறை வெளிப்படுத்தணும், கோயில்கள் சொத்துக்களை பாதுகாக்கணும், இந்த கோவில் சொத்தை பாதுகாக்க எல்லாரும் மக்களும் போராடணும். அந்த உணர்வை இந்து சமுதாயம் முழுவதும் கொண்டு போவதற்காக தான் இந்த மாநாடை நாங்கள் திட்டமிட்டு நடத்துகிறோம். எல்லா மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லா முருக பக்தர்களும் அனைவரும் வருவாங்க என்ற நம்பிக்கை இந்து மணி இயக்கத்துக்கு இருக்குது. இந்து மாநாட்டில் எல்லா ஆதீனங்களையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோம், எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறோம். யாரை எல்லா முருக சாமி கூப்பிடுற அனைவரையுமே நாங்கள் கூப்பிடுறோம். சன்னியாசிகள் நிறைய பேர் வரப்போறாங்க, அரசியல்ல இருக்கக்கூடிய பல பேர் வரப்போறாங்க, சமுதாய தலைவர்கள் வரப்போறாங்க. இப்படி எல்லோருமே இந்த மாநாட்டுக்கு வரப்போறாங்க. வட மாநிலங்கள பல பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். குறிப்பா யோகி ஆதித்யநாத் யோகி கொடுத்துருக்கோம், பவன் கல்யாணுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். அவங்களும் கட்டாயம் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய எண்ணிப்பை ஒரு 5 லட்சம் பேராவது வருவாங்க. குறைந்தபட்சம் 5 லட்சத்தை தாண்டலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை நாங்கள் எல்லாரும் வீடா போய் நோட்டீஸ் கொடுக்குறோம், ஒரு வாரங்கள் என்ற அழைப்பு கொடுக்குறோம். அந்த அழைப்பை பார்த்து சொல்ல பார்த்தா 5 லட்சத்துக்கு மேல வருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அமைப்புகள் பாத்தீங்கன்னா இது மத ரீதியா போகுது, தடை பண்ணணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்குறாங்க. இதை எப்படி நம்ம கையாளணும்? இந்த மாதிரி தடை செய்யணும் ஒரு கொடுத்துருக்குறாங்க. அவங்களாம் யாருன்னா ராணுவத்துக்கு விரோதமானவர்கள், காவல்துறைக்கு விரோதமானவர்கள், இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு விரோதமானவர்கள், இந்து மதத்துக்கு விரோதமானவர்கள். அவங்க தான் தடை செய்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய வேலை அதுதான். அதனால கொடுத்துருக்காங்க. பழனியில நடந்துச்சு முருக பக்தர்கள் மாநாடு, அதுக்கும் இங்க நடக்கக்கூடிய மாநாடுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எவ்வளவு பேர் வருவாங்க? பழனியில நடந்த மாநாடுன்னா அது அரசாங்கம் வேறு நடத்துற ஒரு மாநாடு. அவங்க கோயில நிர்வாகத்தெல்லாம் பாக்குறாங்கனால அந்த அளவுல அவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது மக்களுடைய மாநாடு, அது அரசாங்கத்துடைய மாநாடு. அதுக்கான தான் பண்ணியிருந்தாங்க. இது மக்களுடைய மாநாடு நடத்துறோம். அதே போல திருப்பதி தேவஸ்தானத்துல எப்படியெல்லாம் மக்களுக்கு எல்லா உதவிகள் செய்யறாங்களோ, எப்படி சேவைகள் செய்யறாங்களோ, அதே போல தமிழ்நாட்டில் அனைத்து கோயில்களையும் திருப்பதி தேவஸ்தானத்தை ஈடான ஒரு மக்களுக்கு சேவையை செய்ய வேண்டும் என்றதை வலியுறுத்தும் இந்த மாநாட்டில். மற்ற பகுதியில் இருக்கிற மதுரையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம், மதுரை ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா சங்க தமிழ் வளர்த்த இடம், முருகனுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ தமிழ் வளர்த்த இடம் இந்த இடம். அதோட மதுரை என்பது எல்லோருக்கும் ஒரு பொது இடம். அறுபடை வீடுல முதல் படை வீடு இருக்கக்கூடிய இடமும் திருப்பரங்குன்றம். என்ன பக்கத்தே பழமுதிர்ச்சோலை இருக்குது. அதனாலதான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு தீர்ப்பு தெளிவா இருக்கு. லண்டன் கோர்ட்டு, இப்ப பிரிட்டிஷ்காரங்கள கொடுத்த லண்டன் கோர்ட்டே தீர்ப்பு தெளிவா சொல்லிக்கிறாங்க, இது முருகனுக்கு சொந்தமான மலைன்னு. அங்க ஒரு தர்கா இருக்கிறத நாங்க எதிர்க்கல. ஆனா தர்கா என்ற பெயர்ல அங்க பலி கொடுக்க கூடாது. முருகன் கோவில் சிவன் கோவில், சிவன் வழிபடக்கூடிய சிறப்புகள்ல பலி என்பது கிடையவே கிடையாது. அதனால பலி கொடுக்கறது இதுதான் நான் எதிர்க்கிறேன். அவங்க போய் தர்கால போய் சாமி விட்டோம்னா நாங்க ஆட்சி அறிவிட்டோம். ஆனா முருகன் மலை தான் அது.
அல்ல அந்த முருகன்மலையில முருகன் வந்து ஒரு விசாலமான மனசால கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காரு தர்காவுக்கு, அவ்வளவுதான். நன்றி. உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் முருகானந்தம், இந்துமுடைய மாநில பொதுச்செயலாளர். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள் கலந்துருக்கிறாங்க. என்ன அதே போல இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கிற சேவகன் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் கலந்துருக்கிறாரு. இங்க அரசு பாண்டி கோட்ட செயலாளர் எல்லாம் கலந்துருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி.